காவேரி, விஜய், யமுனா 3 பேருமே சேர்ந்து கோயில்ல இருக்காங்க. விஜய் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிவினுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு. காவேரி யோசிக்கிறாங்க. நான் அத்தனை வாட்டி நிவினை கூப்பிட்டேன், அவ்வளோ கெஞ்சி பார்த்தேன், எப்படியாவது யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனால் அவர் வரவே இல்லை. இவர் மட்டும் எப்படி நடத்தி வைக்க முடியும்? இவரால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாரு யமுனா, நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த கல்யாணம் நடக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீ வருத்தப்படாத. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, ஒரு வாரம் எனக்கு டைம் கொடு, நீ எதுக்கு அவசரப்பட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. இங்கே பாருக்கா, எனக்கு கண்டிப்பாக நம்ம மாமா மேலே நம்பிக்கை இருக்குது. எனக்கு நிவினை கல்யாணம் பண்ணி வச்சிருவாருக்கா, உண்மையாக்கா, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அவர் பண்ணுவாருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டி ஏண்டி இப்படி இருக்க, ஏண்டி நான் சொல்கிற பேச்சு கேட்கவே மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சரி இருது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு விஜய் கிட்ட பேசுகிறாங்க. எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க? அவளை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றி வச்சிருக்கேன் தெரியுமா? நிவினை கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எதுக்கு அவளுக்கு நம்பிக்கையை கொடுத்துருக்கீங்க? எதுக்காக இப்படி பண்ணுறீங்க? அவள் பாவம் ரொம்ப உடஞ்சிருவா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும்னு நான் சொல்லிட்டேன்ல, நான் நினச்சா அதை நடத்தி முடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு தலை வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, உனக்கு தலை வலிக்குதுன்னு சொல்கிறல, நீ போய் ரெஸ்ட் எடு, கொஞ்ச நேரம் போ அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க நீங்கள் என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க? எனக்கு தலை வலிக்குதான், நான் போய் ரெஸ்ட் எடுக்கணுமா? நீங்கள் இப்போ ஏற்படுத்தியிருக்கீங்களே இப்போ ஒரு தலைவலி, அதுதான் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போயிட்டு ஐயர்கிட்ட பேசுகிறாரு. இங்கே பாருங்கள், கல்யாணம் நடக்க போது, நீங்கள் எல்லாமே கரெக்டாக பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயரும் போகிறாரு. இந்த பக்கமாக வாங்க, அங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வழியெல்லாம் சொல்கிறாரு. யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி கேட்குறாங்க. இருமா, பொறுத்திருந்து பாருமா அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேருமே வராங்க. ரிஜிஸ்டர், இங்கே வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் எல்லாமே கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் கல்யாணத்துக்கு, நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. காவேரி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. இவர் என்னதான் பண்ணிட்டு இருக்காரு, எதுக்காக இப்படி பண்ணுறாரே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் யமுனா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நிவின் வீட்டில் பேசிகிட்டு இருக்காரு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட. யமுனா பாவம் கோயிலில் வெயிட் பண்ணிட்டு இருப்பா, ஆனால் அவள் மனசு உடஞ்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னடா எதுவாக இருந்தாலும் ஒரு முடிவு யோசிச்சு எடுடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே கரெக்டாக அவங்க அம்மா அப்பா எல்லாருமே வராங்க. பசுபதியும் வராரு. வந்தவொடனே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. டேய் இங்கே என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே என்ன நடக்குது தெரியுமா? அந்த விஜயை காவேரி பணக்கார பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணிட்டா. அடுத்தது தங்கச்சி இருக்கா. அவள் தங்கச்சி எப்படியாவது நிவினுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா கரெக்டாக இருக்கணும் பார்த்து கரெக்டாக காய் நகர்த்துறாங்க அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே நிவினுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே பார்க்குறாரு. இங்கே பாருடா, கண்டிப்பாக அந்த கல்யாணம்லாம் நடக்கவே கூடாது. அந்த யமுனாவை நீ கல்யாணம் பண்ணவே கூடாது. வா வீட்டுக்கு போகலாம், வா ஊருக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூப்பிட்றாங்க. என்னம்மா பேசிகிட்டு இருக்க? இந்த கல்யாணத்துக்கு வந்துட்டு என்னை ஊருக்கு வர சொல்கிறியா? அதெல்லாம் என்னால் வர முடியாது அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. டேய் ஏன்டா இப்படி பண்ணுற? அந்த பொண்ணுலாம் நமக்கு வேண்டாண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கல்யாணம் பண்ணலாமா, நீ இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்காத, நான்லாம் போகலை அப்படின்னு சொல்கிறாரு. ஓ நீங்கள் போகலையா? அந்த விஜய் தான் உங்களை கட்டாயப்படுத்துகிறாராமே, கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறாராமே அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், யார் வேணால் என்னை கட்டாயப்படுத்தலாம், ஆனால் எனக்கு விருப்பம் இருக்கணும்ல, எனக்கு விருப்பம் இல்லை, நான் இந்த கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே பாருடா, நான் சொல்கிறத கேளு, நீ தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டல, அப்புறம் இருக்குடா இங்கே இருக்க, வாடா ஊருக்கு போகலாம், நான் அங்கே பார்த்து ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா எல்லாருமே கூப்பிட்றாங்க. அப்பா கூட நிவின் வரவே இல்லை. பசுபதி சொல்கிறாரு, இவர் இங்கேயே எதுக்கு இருக்காருனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், நீங்கள் எல்லாம் தேவையில்லாமல் என்ன பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் அப்படியே கோவப்படுறாரு. விஜய் கோயிலேருந்து போகிறாரு. எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. அம்மா பாத்ரூம் போகிறோமா, அதை கூட உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து போகிறாரு. போயிட்டு எப்படியாவது நிவின் நேரில் பார்த்து நம்ம கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போயிட்டு அப்படி ஒரு வாசலில் நிற்கிறாரு. நிவின் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. விஜயை பார்த்தோன்னே பசுபதி அவங்க அம்மா அப்பா எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. உள்ளே வராரு. என்ன நிவின், இன்னும் நீ வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் தான் நிவினோட அம்மா அப்பாவா? யமுனாவை இவன் காதலிச்சிருக்கான், காதலிச்சிட்டு கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறான், கண்டிப்பாக கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் தான் இப்போ கோயிலுக்கு அனுப்பி வைக்கிறீங்க அப்படின்னு விஜய் நிவினோட அம்மா அப்பா கிட்ட சொல்கிறாரு. அதை கேட்ட